சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. குழந்தைய கேக்குறா, கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க மேடம். நீங்க எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க? உங்க சொந்த குழந்தைங்க. அவன் புள்ளனை தான் நான் வளர்ப்பு புள்ளன்னு நினைக்கல மேடம். நான் ஒத்துக்கல மேடம். ஃபர்ஸ்ட்ல நான் கொடுக்க மாட்டேன் மேடம். எனக்கு 25 வருஷமா குழந்தை இல்லை. இதை நம்பி நான் விட்டுட்டேன் 3 தடவை. வணக்கம். குழந்தைகள்னு சொல்லும் போது அது ரொம்ப இமோஷனலான விஷயம். அதுக்கு மேல ஒரு குழந்தைக்கு 2 தாய் சொந்தம் கொண்டாடும் போது அந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவா நம்ம ஹேண்டில் பண்ணோம் இல்லையா? அப்படிப்பட்ட 2 தாய் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். உங்க பேர் என்னம்மா? செல்லாம் மேடம். எனக்கு வந்து மேடம் ஏற்கனவே 1999 கல்யாணம் ஆச்சு. எங்கள் அப்பாவோட மாமா பையனை கல்யாணம் பண்ணால் அது முடிஞ்சு போன விஷயம். அதில் 2 பசங்க இருக்கு, அது அவரு வச்சுக்கிட்டாங்க. அவர் மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு. சரி, இவரை நீங்க எங்க சந்திச்சீங்க? இவர் வந்து எங்கள் அம்மா அவர் பேர் என்ன? பாலகிருஷ்ணன். சோ அவருக்கும் இது செகண்ட் மேரேஜ் தான். எவ்வளவு வருஷமா நீங்க சேர்ந்து வாழறீங்க? நாங்கள் 2005-7 இவர் கூட தான் மேடம். இவர் கூட தான். இப்போ நீங்களும் பாலகிருஷ்ணனும் சந்தோஷமா தான் வாழறீங்க? சந்தோஷமா தான். எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு பசங்க? எனக்கு வந்து பழைக்கிறதுக்கு ஊர்ல இது இல்லாத நாங்க இது கேரளாவுக்கு வந்துட்டோம். அப்ப அதுல ஒரு பொண்ணு இருக்கு, 7 வயசு ஆகுது. அப்புறம் திரும்ப இருந்துட்டு நாங்க போய் இருக்கும்போது கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எனக்கு வேண்டாம், நம்ம ஒரு இத்தனை பசங்க இருந்தே நம்மளால சந்தோஷமா வாழ முடியல, இனிமேலுக்கு நமக்கு எதுக்கு குழந்தை? ஆனா உங்க பசங்க ஹஸ்பண்ட் கிட்ட தானே வாழறாங்க, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட தானே வாழறாங்க. அவங்க சந்தோஷமா தானே வாழறாங்க. அவங்க இருந்தாலும் நாம சந்தோஷமா இருக்க முடியல. அந்த பசங்க கூட சந்தோஷமா வாழ முடியலன்னு சொல்லி நமக்கு வேண்டாம், இந்த ஒரு பொண்ணே போதும் அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். சரி, அதுக்கு அப்போ மாத்திரை வாங்கி போட்டேன். அது ஒன்றும் கேட்கல மேடம். ஆபரேஷன் பண்ண போனேன் மேடம். போனப்போ இது டாக்டர் மேடம் வந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, ஏன்டி ஒரு உயிரை கொள்றீங்க, இத்தனை பேர் குழந்தை இல்லாத தவிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசினாங்க மேடம். சோ உங்களுக்கு மனசு மாறிடுச்சு. அபார்ஷன் பண்ண போனீங்க, டாக்டர் சொன்ன உடனே வேணாம், அபார்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லி நீங்க மறுபடியும் திரும்பி வந்தீங்க. வந்தப்ப இவங்க சாந்திக்கு, நமக்கு தெரியாது, சாந்திக்கும் நமக்கு எந்த ஒரு ரிலேஷனும். யாரு சாந்தி? பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. சரி, நம்ம மாமியார் வீடும் இவங்க வீடும் பக்கத்து வீடு. சரி. அப்போ வந்திருக்கும் போது இவங்க வந்து ஐதாங்க, இப்படி வீணாக்குறீங்க, என் வயிற்றுல ஒரு குழந்தை இல்லை, நான் ஏதோ செலவுலாம் பண்ணி. ஏற்கனவே சாந்திக்கு பசங்க இருக்காங்களா? இல்லைமே. மாமியாரை வச்சுக்கிட்டு, எங்க மாமியாரை வச்சுக்கிட்டு இவங்க ஐதாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாரி என்கிட்ட பெத்து கொடுங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க மேடம். ஆனா இந்த விஷயம் நீங்க பாலகிருஷ்ணன் கிட்ட நீங்க சொன்னீங்க? இல்லை, முடியாது, நமக்கு குழந்தை தேவைப்படும், அதுக்கு துணை வேணும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசினார். சரி மேடம். பேசினப்ப நான் இருந்துட்டு சொன்னேன், அவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்க
அப்படின்னு ஒரு குடும்பம் நல்லது தானே பண்ண போகிறோம். நம்ம குழந்தை போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? முதல் நாள் ஓகே சொல்லிட்டீங்க, அந்த அம்மா பார்த்த உடனே வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா நாள் போக போக குழந்தை வளர்றது இல்ல, அந்த டைம்ல உங்களுக்கு அதே மனஸ்திதி தான் இருந்துச்சா? இல்லை மேடம், தோணவே இல்லையா? நம்ம தோணவே இல்லைன்னா குழந்தை அவங்க பாவம், அது அவங்களதான் நான் நினைச்சு சோ பார்த்தேன். நீங்க இந்த முடிவு எடுத்த உடனே இந்த குழந்தை என் குழந்தை இல்ல அப்படின்னு மென்டலா நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? இல்லை மேடம், அது ஏன்னா ரொம்ப ஒண்ணும் கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா குழந்தை உங்க வயத்துல வளருது. இந்த குழந்தைய 9 மாசத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ சைக்காலஜிக்கலி, ஏன்னா ஒரு மாசம் ஒரு குழந்தை நம்ம வயத்துல வளர்றது, எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையும் விட்டு 9வது மாசத்துல அந்த குழந்தைகிட்டேருந்து பிரியறது சுலபமான விஷயம் இல்லைம்மா. ஒரு தாய்க்கு அது செய்யறது ரொம்ப கஷ்டம். தப்பு தான் மேடம், நான் அவங்க மேல இறக்கப்பட்டேன் மேடம். சரி, யாரும் முதல்ல செய்யல. பாலகிருஷ்ணன் சார் சொன்னார்ல, இந்த குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அது எப்படி அவர் ஒத்துண்டாரு? அதான் மேடம், பேசுனதும் அவரும் என்ன மாதிரி இமோஷனல் ஆயிட்டாரு. சரி, 9வது மாசம் நீங்க சொன்னீங்க. அந்த 9வது மாசம் தான் மறுபடியும் உங்க மனசு கேட்கல, என்ன என் குழந்தை என்ன சம்பவம் நடந்துச்சு? ஏன் அப்படி ஒரு விஷயம் உங்க மனசு அப்படி மாறிடுச்சு? அவங்க சர்டிஃபிகேட் என் பேர்ல தான் வாங்கி கொடுக்கணும், என் புள்ள நான் தான் அப்பா அம்மான்னு சொல்லி அதானேம்மா எங்க முறை. பேரு வேணும் அப்படின்னு கேட்டாங்க மேடம். இது பாருங்கம்மா, ஏற்கனவே இதுதான் முடிவு எடுத்திருக்கீங்க, குழந்தை பெத்து நீங்க கொடுக்க போறீங்க. சோ அந்த குழந்தை அவங்க கூட தான் வளர போறது. ஏன்னா அந்த 9வது மாசத்துல உங்க மனசுல ஒரு தோணல் வந்துருச்சா, ஐயோ நான் பெத்த குழந்தைய நான் கொடுக்க போறேன்னு, இனிமே நான் மறுபடியும் என் குழந்தைய என்னால பார்க்க முடியாதே அப்படின்னு ஒரு விஷயம் உங்க மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சது மேடம். எனக்கு என் குழந்தைய நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்ப நீங்க சொன்னீங்களா சாந்திட்ட என்னால முடியாதுன்னு சொன்னீங்களா? எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிட்டேன். சொல்லி அழுதீங்களா? மாமா நம்ம குழந்தைய கொடுக்க வேண்டாம், நம்மளே வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் எங்க போகுது, பக்கத்து வீட்டுல தானே, நம்ம தான் ஏஞ்சா பார்க்க போறோமே, அவங்களும் குழந்தை இல்லாதானே கஷ்டப்படுறாங்கன்னு அப்ப அவரு என் மனசு தேர்வுபடுத்திட்டாரு. சரி, நீங்க பிரசவம் பார்த்தது உங்க ஊர்ல தான் நீங்க பாத்தீங்க? எங்க ஊர்ல இல்ல மேடம், திட்டக்குடியில பெண்ணாடம் இருக்கு இல்ல, பெண்ணாடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு. அவங்க யாரு? சாந்திக்கு தெரிஞ்சவங்க. சோ ஓகே, அப்போ நம்ம உங்க ஊரு இல்ல, கேரளா இல்ல, சாந்திக்கு தெரிஞ்ச ஊர்ல போய் நீங்க பிரசவம் பாத்தீங்க. சரி, பிரசவ வலி வந்துருச்சுல, அப்போ உங்க கூட யார் இருந்தாங்க? அப்போ அந்த சாந்தி வீட்டுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, அந்த அம்மாவும் சாந்தி புருஷனும் என் கூட என்ன அழிச்சிட்டு ஹாஸ்பிட்டல். சாந்தி இருக்கு இல்லையா? இல்ல, அவங்க ஊர்ல இருந்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? எங்க வீட்டுக்காரரு என் அவர் எங்க இருந்தாரு அப்ப? அங்க என் கூடயே தான் இருந்தாரு. அப்போ இவங்க இங்கே இருங்க, நாங்க ஒரு 3 பேரும் போய்க்கிறோம்னு சொல்லி அந்த வீட்டுக்கார அம்மாவும் நானு சாந்தியோட வீட்டுக்காரர் நாங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போனோம் மேடம். அங்க போய் தான் அதுக்கு முன்னே. அது எப்படி பாலகிருஷ்ணன் வராம இருந்தாரு? இவங்க தான் நான் கூட்டிட்டு போறேன், நீங்க வர பிரசவம் வேண்டாம். பார்க்கும்போது புருஷன் தானே முக்கியம். புருஷன் தான் மேடம் முக்கியம். அவங்க நீங்க வர வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படின்னு தான் அவர் அங்கே இருந்தாரு. அப்புறம் ஃபோன் பண்ணதும் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு மேடம். சரி, அதுக்கப்புறம் இருந்ததும் அப்ப பிரசவம் எப்படி இருந்துச்சு? நார்மல் டெலிவரி தானே? நார்மல் டெலிவரி தான் மேடம். அந்த பொண்ணா பையனா? பையன் மேடம். குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட மூஞ்சியை பாத்தீங்களா? குழந்தை அவங்க தான் மேடம் எடுத்தாங்க. பிரசவம் ஆன உடனே நீங்க குழந்தை எடுத்தீங்களா, அவங்க குழந்தை எடுத்தாங்களா? நான் தான், எனக்கு மழைக்காலத்துல நான் கிடக்குறேன் மேடம். குழந்தை எடுத்து என் கூட வந்தாங்க வேற, அவங்க தான் வாங்கினவர்லையும் தெரியும், எடுத்துட்டு வந்ததும் தெரியும், குழந்தை அவங்க தான். குழந்தையோட மூஞ்சி பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். குழந்தை 3 நாள் என் கூட தான் மேடம் இருந்தது. தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? இவங்கெல்லாம் சொல்லினாங்க மேடம். சாந்தி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, என் பிள்ளைக்கு பால் தூக்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு வேதனை உண்டு. என்னென்ன வேதனைகள் இருந்தது உங்க மனசுல? உங்க வீட்டுக்காரர் உங்க பக்கத்துல இருந்தாரா? ஆறுதல் சொல்றதுக்கு யார் இருந்தாங்க? வீட்டுக்காரர் இருந்தாரு மேடம். என்கிட்ட பக்கத்துலேயே தான் குழந்தை இருந்தது. டப்பி பால் தான் போட்டாங்க. எவ்வளவு நாள் இருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல? 3 நாள் இருந்தேன் மேடம். குழந்தை 3 நாள் உங்க கூட தான் இருந்துச்சா? 3 நாளும் கூட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு. அந்த 3 நாள் அந்த குழந்தை உங்களுக்கு முன்னாடி இருக்கு. 3 நாளுக்கு பிறகு இந்த குழந்தை உங்களது இல்லை அப்படின்னு முடிவு நீங்க எடுத்திருந்தீங்க. அந்த குழந்தைகிட்ட இருந்து பிரிய போறோம். அந்த மணி நேரம்
எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு தாய்க்கு. கஷ்டமான விஷயம் தான் அது மேடம். எப்படிம்மா நீங்க எப்படி அது எப்படி நீங்க உங்க மனசை அவ்வளவு தைரியப்படுத்துனீங்க? 3 நாளுக்கு பிறகு இந்த குழந்தை என் குழந்தை இல்ல. ஏம்மா, இறக்கப்பட்டு காசு கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம், ஆனா தன் குழந்தைய கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு தெரியும்ல? எனக்கு அப்ப தெரியல மேடம். என்னம்மா தெரியல? என் பொண்ணு எத்தனை நாள் எனக்கு கேட்டுட்டா இது. அவங்க சித்தப்பார் வீட்டுல அக்காவும் தங்கச்சி பாப்பாவும் இருக்கு. எனக்கு யாருமே இல்லம்மா. எனக்கு நான் அனாதையா இருக்கிறேம்மா அப்படின்லாம் என் பொண்ணு சொல்லிட்டு அழுவும். அப்பெல்லாம் நான் நினைச்சு இந்த விஷயம் உங்க அழுவேன். பொண்ணுகிட்ட எப்பமா சொன்னீங்க? என் பொண்ணுக்கு தெரியும் மேடம். அதனால சாஞ்சிட்டு தம்பி அப்படி எப்போ சொன்னீங்க உங்க பொண்ணுகிட்ட? என்ன 7 வயசு சொன்னீங்க பொண்ணுக்கு? So, விஷயம் தெரியற வயசுதான். இந்த குழந்தை இந்த பாப்பா நம்ம வீட்டுல இருக்காது அப்படின்னு உங்க பொண்ணுகிட்ட எப்பமா தெளிவா சொன்னீங்க? இல்ல மேடம், கேட்டாங்க, ஏம்மா உன் வயிறு பெருசா இருந்தது இப்ப சின்னதா இருக்கு, அது நம்ம தம்பியா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? இல்லம்மா அது சாந்தி அம்மா தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ உன் வயிறு பெருசா இருந்ததேம்மா, நீ சாந்திம்மா தம்பின்னு எப்படிம்மா சொல்ற அப்படின்லாம் எனக்கு கேட்டாங்க. என்னால பதில் சொல்ல முடியல மேடம். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க 3 நாள் அந்த குழந்தை கூட தான் நீங்க இருந்தீங்க. அந்த 3ஆவது நாள் அந்த நிமிஷம் அந்த குழந்தைய தூக்கிண்டு அவங்க போகும்போது உங்க மனசுல என்னமா தோணுச்சு? கண்ணுக்கு முன்னாடி குழந்தை போறது. நான் அவங்க எதிர்காலத்தை தான் மேடம் பார்த்தேன். நாம வாயை விட்டு தரோம்னு சொல்லிட்டோமே அவங்க கிட்ட. நாம உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்களா இல்ல உங்களுக்கு தெரியாமலே கொண்டு போயிட்டாங்களா? தெரியாமலாம் இல்ல. அந்த குழந்தை உங்களுக்கு அந்த நிமிஷம் சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி? நான் அழுதுகிட்டே தான் மேடம் என் குழந்தைய நான் அந்த குழந்தை நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்களா இல்ல அவங்களே தூக்கிட்டு போனாங்களா? அவங்க எடுத்து என் கையில கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். யார் சொன்னாங்க? சாந்தியா? எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அது. எனக்கு மனசு இல்ல மேடம், கொடுக்க மனசு இல்ல. ஆனா ஒத்துட்டோம், கொடுத்துதான் ஆனோம், ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், இல்லாட்டி வேற ஒரு தாயோட மனசு உடைஞ்சு போயிடுமே அப்படின்னு நினைச்சுதான் நீங்க குழந்தைய கொடுத்தீங்க. ஏன்னா நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த குழந்தைய நான் பெத்து உங்க கையில தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லி. அதனால கொடுத்துட்டீங்க. சரி, அந்த குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உங்களுக்கு எப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு? எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன் மேடம். அவங்க பையன் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. நமக்கு பையன் ஆண்டவன் கொடுத்து நம்மளால நம்ம கூட ஃபுல்லா வச்சுக்க முடியும். ஒருவேளை பொண்ணா இருந்ததுன்னா இவ்வளவு கஷ்டம் நீங்க உங்களுக்கு தோணி இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல பையனா பிறந்ததுனாலதான் அப்படி இல்ல மேடம், எனக்கு அந்த பையன் வேணும்? எனக்கு பொண்ணும் ஒண்ணுதான் பையனும் ஒண்ணுதான் மேடம். எனக்கு பிள்ளைங்க எல்லாமே பிள்ளைங்க தான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய எப்ப போய் பாத்தீங்க? அதான் மேடம், அப்ப நம்ம குழந்தைனார் வீட்டுக்கு வருவான் போவான், எடுப்பேன், தூக்குவேன், விளையாடுவேன். அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. முதல் தடவை அந்த குழந்தை நீங்க பாத்தீங்க, அப்போ என்ன ஃபீலிங்? 5 மாசம் இருக்கும்னு இருக்கேன் மேடம். குழந்தை நம்ம கிட்ட இல்லாத அவங்க கிட்ட இருக்கேன்னு ஃபீலிங். ஆனா பக்கத்துல நாத்தனார் இருந்தாங்க, மாமியார் இருந்தாங்க. சோ அந்த இமோஷன் காமிக்க முடியாம உள்ளேயே அதை சகிச்சுட்டீங்க நீங்க. என் ஓப்பியார்ட்ட நான் சொல்லிட்டேன் மேடம். என்ன சொன்னீங்க? அது என் பிள்ளைதான் அப்படின்னு சொன்னீங்களா? என்னால தூக்கி கொஞ்ச முடியல, என் பிள்ளைதான் அது அப்படின்னு என் ஓப்பியார்ட்ட நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க அவங்க? ஏன்டி இப்படி ஒரு தப்பு செஞ்ச, நான் இல்லைன்னு கஷ்டப்படுறேன், நீ இருந்து இப்படி கொடுத்துட்டு கஷ்டப்படுறிய, ஏன்டி இப்படி அப்படின்னு அவளே என்ன சொல்லிட்டு ஆயிதாங்க மேடம். சரி, சாந்தியை பார்த்து இறக்கப்பட்டு நீங்க உங்க குழந்தைய கொடுத்துட்டீங்க. எப்பமா பிரச்சனை ஆரம்பிச்சது? பிரச்சனை வந்து இப்போ
ஒரு 20 நாளுக்குள்ள பிரச்சனை என்னம்மா இருக்கு பிரச்சனை? மேடம். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். நம்ம பக்கத்துல சின்னம்மா வீடு. அப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஏதோ சொல்லி திட்டிருக்காங்க மேடம். யாரு? சாந்தி. அவ ஓசூர்ல புள்ள பெத்துட்டு வந்துட்டா, நான் 5-6 லட்சம் கொட்டிட்டு நான் புள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குழந்தை கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு மாசம்? எவ்வளவு வருஷம் ஒரு ஆயிடுச்சு? வருஷம் 4 மாதம். ஒரு வருஷம் 4 மாசம் ஆயிடுச்சு. சோ இந்த ஒரு வருஷம் 4 மாசத்துல எந்த பிரச்சனையும் வரல. எந்த So, பிரச்சனையும் இல்ல. எதனால இந்த விஷயம் எதுக்காக இப்படி சொன்னாங்க சாந்தி? என் புருஷனோட அணுக்களை போட்டு நான் வருஷம் வச்சிருந்தேன், வாடகை தாய் பிடிச்சி நான் எடுத்துட்டு வந்தேன் குழந்தை அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தேன். இது எனக்கு தெரியாது மேடம். வாடகை தாய் பிடிச்சி அவங்க புருஷனோட அணுக்கள் போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு சொன்னது தெரியாது. அப்போ 5-6 லட்சம் செலவு பண்ணுங்கும் போது எங்க ஓப்படியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் என் குழந்தைன்னு சொல்லிருக்கேன்ல, 5-6 லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி போய்ட்டு அவளும் என்கிட்ட வந்து கேட்க கிடையாது, நேரில் கேட்க கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஆகும்போது அப்போ நான் கேரளாவிலேருந்து வந்தேன். வந்ததும் இவங்களுக்குள்ளே சண்டை ஆயிருக்கு. என் பேர பிள்ளைய எடுத்து வச்சுட்டு அவள் என்னையே பேசுறா அப்படின்னு. யார்? உங்க மாமியார் வீட்டுக்கும் சாந்திக்கும்? சாந்திக்கும் சண்டையா இருக்கு, எங்க சின்னம்மாவுக்கும் சண்டை, எங்க மாமியாருக்கும் சண்டையா இருக்கு. சோ ஊர்ல உங்க பேரு கெட்டுடுச்சு. ஆமா மேடம். அப்ப எல்லாருமே ஒருத்தரா கேக்குறாங்க, 5-6 லட்சம் வாங்கிட்டு அவத்த குழந்தைய வித்துட்டியா? உன் குழந்தைய இல்ல அவங்க புருஷன் அணுக்களை போட்டு நீ வாடகை தையா இருந்தியா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. ஒரு 5 ஆள் கூட்டிக்கிட்டு பேசிக்கிறது. அவங்க அந்த மாதிரி கேரளாவில் இருக்காங்க, குழந்தைய வித்துட்டாங்களாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஊர்ல என்னோட பேரு கெட்டுடுச்சு. பேரும் கெட்டுடுச்சு மேடம். எனக்கு மேடம் என் குழந்தை கொஞ்ச நேரம் வெயிட் மேடம். பண்ணுங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உங்க தீர்த்தம் நம்பி தான் நான் வந்திருக்கேன். உங்க வாங்க, ப்ரோக்ராம வாங்க. டெய்லி பாக்குறேன். நீங்க தான் எங்களை வாழ வைக்கணுங்க. வேணாம், நான் போய் சொல்லல, ஒண்ணு சொல்றதில்ல, உண்மைக்கு நான் பேசுவோம்மா, வந்திருக்கேன். பேசுவோம். சாந்தி, சாந்தி, எனக்கு கல்யாணம் 90ல கல்யாணம் ஆச்சுங்க மேடம். எனக்கு நான் ரொம்ப சின்ன குடும்பம் தான், அப்படி ஒரு பெரிய குடும்பம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் விவரம் கம்மி தான். அவருக்கு 21 வயசு, எனக்கு 20 வயசு கல்யாணம் ஆகலை. குழந்தையே இல்லைன்னு எங்கள் மாமியார் எங்களுக்கு சொத்து தர முடியாமல் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க இறந்த சடங்கு கூட நாங்கள் போகல. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு எவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தீங்க? 20 வருஷம் மேல நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்ட, முடியலைங்க மேடம். என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க? கோயிலா போனேன், ஆஸ்பத்திரிலாம் டெஸ்ட் பண்ணேன். என்ன சொன்னாங்க? எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் டெஸ்ட் பேபி கூட போயிட்டு வந்துட்டோம் மேடம். டெஸ்ட் பேபி கூட பண்ணி 2 தடவை ஃபெயிலர் ஆயிடுச்சு. எந்தெந்த டாக்டர் மீட் பண்ணீங்க? கடலூர்ல பார்த்தேன். அந்த ரிப்போர்ட்லாம் அங்கே இருக்கு. என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்? டாக்டருங்க அங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க. சரி. அதனால நானும் ஐஓபி பண்ணி பார்த்தேன், நிற்கல. சரி. அப்புறம் லாஸ்ட்டாக சேலம் ஹாஸ்பிட்டலில் காட்டினேன், அங்கேயும் முடியல. திரும்ப வாழைப்படியில் ஹாஸ்பிட்டலும் இருந்துச்சுங்க, அங்கே போய் காட்டினாங்க. கொஞ்சம் போரிச்சராக நடந்துச்சு. 1,30,000 பணம் கட்டிவிட்ட கரு வைக்கிறதுக்கு. அவங்க வைக்காதே வச்சுட்டோன்னு சொல்லி ஒரு இதை கலப்பிட்டதும் ஏமாத்திட்டாங்களா? ஏமாத்த பார்த்தாங்க. நான் கொஞ்சம் உஷாராக இருந்து, நீங்கள் வைக்கவே கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எங்கள் கேஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டாங்க. ஏதோ ஒரு எனர்ஜியில் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா? ஏதோ ஒரு எனர்ஜியில் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டுருங்க போய்கிட்டு இருக்கு. அதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. திரும்ப வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் இது மருந்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், மருந்தெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அந்த டாக்டர் பார்த்து ஊசி போட்டு அதை நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களை நம்பாத, நான் இனிமேலுக்கு எங்கள் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கல, எனக்கு கட்டின பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும் செலவு பண்ண வரைக்கும் அவங்க ஒரு 35,000 எடுத்துக்கிட்டு மீதி 94,000 கொடுத்துட்டு, இது மாதிரி அந்த டெஸ்ட் பேபிக்கு வந்ததுக்காக உடல் ஒத்து உழைக்கல, இவ்வளோ பணம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மீதி இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டுன்னு எழுதி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ 20 வருஷம் குழந்தைக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்க. முயற்சி செஞ்சு முடியலங்க என்னால். இல்ல, நான் என்ன சொல்றேன் சாந்தி, முயற்சி செய்யும் போது ஆறுதலா யார் இருந்தாங்க? ஒருத்த கூட இல்லைங்க. உங்க வீட்டுக்காரரு? அவர் தான் இருந்தார். அவர் என்னோட மனசு ஒடிகிறாரு, நமக்குன்னு ஒன்று இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு குறை சொல்லல? குறை சொல்லல. ஆனா மாமியார் எப்படி இருந்தாங்க? மாமியார் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி சொத்து கொடுக்க சொத்து மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க சடங்குக்கு நீங்க உங்களால போக முடியல. முடியல. உங்க அம்மா அப்பா? எங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, முடியல. சோ நீங்க தத்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சேன். கடலூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேப்பர் கொடுத்து எங்க மூலமா தொட்டில் குழந்தை கிடைக்காதம்மா, நீங்க இந்த ஊருக்கு ஃபோன் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதை எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே திருச்சி திண்டுக்கல் இப்படி நிறையா நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரும் வச்சுருக்கேன். எல்லா இடமும் இங்கே சென்னையில் 2-3 இடம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு 2-3 இது சாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. சேலம் மட்டும் ஒரு இடம் இருக்குது, மெயினாக 10வது படித்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் படிக்கவே இல்லைங்க மேடம். நீங்க படிக்கவே இல்லை. நாங்கள் என்னங்க மேடம் பண்ணுவோம்? ஸோ அந்த சர்டிஃபிகேட் இல்லாம தான் உங்களால குழந்தைய தத்து எடுக்க முடியல. அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு வந்து கேரளாவில் இருந்ததுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு தான் இது. மாதம் மகம் அங்கே ஆடுதுறன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே மகத்துக்கு போயிருந்தோம். அவங்க மாமியார் வந்து சொன்னாங்க, இது மாதிரி செல்லம் 10 நாள் தாண்டி இருக்குது, அவள் கலைக்க போறா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், கலைக்கிறத என்கிட்ட செல்லத்தை பத்தி உங்களுக்கு முந்தைய தெரியுமா? யாரு செல்லம்னு சொல்லி தெரியும். 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 எப்படிப்பட்ட ஆளு? அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வாக்கப்பட்டு 2 குழந்தை இருக்குது. இது பிறந்த ஊர்லேயே வந்து இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்தார். இவர் வந்து பாலகிருஷ்ணன் வந்து வெளிநாட்டில் இருந்தார். அத்தை மோளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் 4 பிள்ளைங்க அவருக்கு. அதில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அதுக்கப்புறம் 4 பசங்க இருக்காங்களா? 4 பசங்க. முதல் மனைவியில் அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் கனெக்ஷன் ஆகி ஒடியாந்துருச்சு. இவர் கூட ஒடியாந்துட்டுது. ஸோ அவங்க மாமியார் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைய கலக்க போறாங்கன்னு சொல்லி சொன்னதான். அது என்ன உங்களுக்கு எப்படி மனசுல வந்து? எனக்கு என்ன வந்துச்சு, நம்ம இப்படி கோயிலும் அலையிறோமே, நமக்கு ஒன்று கொடுத்தா நம்ம வளர்த்துக்கலாமே அப்படின்னு நான் போய் கேட்டேன் மேடம். அவங்களும் மாமியார் கூட வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும், விளக்கு ஏறிட்டோம், பெத்து கொடுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாலகிருஷ்ணன் கொஞ்சம் அது எப்படிமா கேட்க முடிஞ்சிருச்சு? ஏன்னா ஒரு குழந்தை வேற ஒரு தாயோட குழந்தை, அந்த குழந்தைய போய் அது எப்படி நீங்க போய் கேட்டீங்க? நேரடியா போய் கேட்டீங்களா இல்ல ஒரு முடிவெடுப்போல நம்ம ஒரு விஷயம் கேட்க போகும்போது? அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது என் வீட்டுல விளக்கு ஏற்றத்தை நிறுத்தி விட்டேன் மேடம். என்னைக்கு என் குடும்பம் விளக்கு ஏறியுமோ அன்னைக்கு தானே உங்களுக்கு விளக்கு ஏற்றி வைப்பேன்னு விளக்கு ஏற்றத்தை நிறுத்தி விட்டேன் நான். கடவுள்கிட்ட நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, எனக்கு போராடி பார்க்குறேன், எனக்கு எந்த வழி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கேட்டான். அவங்க மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு தான் சொன்னாங்க, ஒரு குடும்பம் விளக்கு ஏறிட்டு பெத்து கொடுன்னு சொன்னாங்க. அவரு கொஞ்சம் தழுங்கினாரு. அப்புறம் இந்த பொண்ணு பாலகிருஷ்ணன். ஆமா. இல்ல இது நீங்க செல்லத்திட்ட இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க பெத்து கொடுக்க உறுதியா இருந்தாங்க. நீங்க சொன்ன உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்க. அது எப்படிமா? அது எப்படியா ஒரு மனசு இலவன மனசு இருந்திருக்கு. சரி அக்கா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுதுன்னு ஒரு இலகன மனசு இருந்திருக்கு. கருவத்தை கலைக்கவும் மாத்திரை போட்டுடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் போய் என்ன சொல்லிச்சு, நீ வாக்கா நம்ம போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கருவு நல்லா இருந்தால் அவனுக்கு குழந்தை பெற்று தரக்கான்னு சொல்லிச்சு. திரும்ப மறுநாள் ஃபோன் பண்ணி நடத்துக்கு வந்துன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, அங்கே அழைச்சிட்டு போய் பார்த்தோம், கருவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரி, டாக்டர்கிட்ட என்ன அறிமுகம் படிச்சிச்சு அந்த பொண்ணு. சரி நல்ல விஷயம், பெற்று கொடுன்னு அந்த டாக்டரும் சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் காட்டிட்டு இவங்க கேரளா போயிட்டாங்க. திரும்ப வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்துட சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. சரி, நான் என்ன சொல்லுன்னா 20 வருஷம் ஒரு குழந்தைக்காக நீங்க அதுக்கப்புறம் நீங்க செல்லத்தை பார்த்தீங்க, குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா 9 மாசம், அந்த 9 மாசத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? இல்ல. இந்த பொண்ணோட மனசு மாறும்? இல்ல. அந்த நம்பிக்கை இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. மனசு மாறும்னு இல்ல, நம்பிக்கை இருந்துச்சு. ஏமா எப்படி அப்படி உறுதியா சொல்றீங்க? அப்படி உறுதியா இருக்குனாக்கா, எனக்கு இந்த குழந்தை நேமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 3 இடத்துல ஒரு தகவல் கிடைச்சதுங்க. என்ன? அங்க எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் மூலமா ஒரு குழந்தைய தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்களா, 2 வயசு பையன். அதை கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக ஒப்படைச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு குழந்தை இருக்குமா எடுத்துக்கிறியான்னு கேட்டாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி இன்னும் இடத்துல குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எடுத்துக்கிட்டோமா செல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளை நம்பி வச்சிருக்க, நம்ம கேட்காத செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா நீ நம்பி இருக்கா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி. அது அப்புறம் 2வது ஒரு குழந்தை, தொட்டில் குழந்தை, ஒருத்தவங்க 4 பொண்ணாக பிறந்துதான். அவங்களுக்கு மனசு கஷ்டமாக 4வது பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது குழந்தை இல்லை அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க என்ன கேட்டாங்க. அப்பயும் அந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லைக்கா பயப்படாதக்கா நான் கண்டிப்பாக தரேன்க்கா அப்படின்னு சொல்லிச்சு. 3வது ஒரு குழந்தை சிதம்பரத்தில் பொம்பளை பிள்ளை 2 வயசில் இதே மாதிரி தடுமாறி ரோட்டில் வந்துடுவான். அவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் இதே நம்பி நான் ஏமாந்துட்டேங்க. அப்பயும் இந்த பிள்ளைக்கு கேட்குறேன், இல்லைக்கா நீ பயப்படாதக்கா சொல்லிச்சு. இந்த குழந்தை உங்களுக்காக தான், நான் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதே உங்களுக்காக தான் உறுதியா அந்த பொண்ணு சொல்லிச்சு. செல்லத்தோட நாத்தனார் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா? அவங்க சனங்களுக்கு தெரிய மாட்டுக்குங்க. ஆனால் அவங்க சனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் கொடுக்குறேன்னு அன்னைக்கு தடுக்க கிடையாது. அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த விஷயம் சொன்னதே மாமியார் தான். ஸோ செல்லம் உங்களுக்காக தான் இந்த குழந்தைய பெற்றுக்க போறாங்கன்னு இந்த விஷயம் அவங்க நாத்தனாருக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 9 மாசம். ஆமா, அந்த 9 மாசம் உங்க மனசுல ஏதோ நம்ம ஏதாவது தப்பு செய்றோமா, ஒரு குற்றம் நம்ம செஞ்சிருக்கோமே
அப்படி உங்க மனசுக்கு அந்த மனசுக்கு எதுவுமே தோணல? இல்லை, என் மனசுல தோணலைங்க. கடைசியா 7வது மாசம் அந்த பொண்ணு, நான் என்ன சொன்னேன், குழந்தை வந்து எனக்கு வேணும்னா நீங்க தக்கப்பூரமா எழுதி கொடுக்கணும், டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் என் பேர்ல 7வது வரும். மாசம் சொன்னீங்க நீங்க. ஆமா, அப்படின்னா தான் நான் குழந்தை எடுத்துக்குவேன். ஏம்மா பயம் இருந்ததா? இல்லை, நாளைக்கு குழந்தைக்கு சர்டிஃபிகேட் வாங்க நம்ம அலையணும்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்லிச்சு, இல்லக்கா இது அழுதுகிட்டு, இல்ல ஒரு பயத்தினாலதான் நீங்க இதை கேட்டு சொன்னீங்களா? இல்ல நம்ம குழந்தைக்காக நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு அலைய இல்ல முடியாது. நாளைக்கு இந்த பொண்ணோட மனசு மாறி மறுபடியும் இந்த குழந்தை கேட்டு இந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த ஒரு பயம் இருந்துச்சா? அந்த பயம்லாம் இல்லை. குழந்தைக்கு சர்டிஃபிகேட் நம்ம பேர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உறுதியா இருந்தேன். அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் இது மாதிரி அழுதுகிட்டு இருக்காருன்னு பாலகிருஷ்ணன் சொன்னாப்புல. அப்புறம் 9வது மாசம்னா அப்படின்னாங்க, அங்கேயே பிரசவம் பார்த்துக்கலான்னு வந்து சொன்னாங்க. எங்க? கேரளாவில் கேரளாலே. சரி. பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. சரி. அப்போ ஒரு 17,000 பணம் கொடுத்து அனுப்புனாங்க மேடம். பிரசவம் பார்க்கறதா இருந்தால் 17,000 கொடுத்து. பிரசவம் எங்க பார்த்தாங்க இவங்க? அதான் இது கேளுங்களா. அப்புறம் திரும்ப அங்கே பார்க்கல, திரும்ப அங்கே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கூட்டாளி ஒருத்தர் வெளிநாட்டில் பழக்கம். நான் அவர் வீட்டில் ஐசி கொண்டு வழி எடுக்கிற வரைக்கும் வச்சுருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஐசிக்கிட்டு போனேன். ஐசிக்கிட்டு போகும்போது பிரசவம் அந்த ரிப்போர்ட்லாம் அவங்க பேர்லாம் இருந்ததால அந்த ரிப்போர்ட்டை காட்டல. நாங்கள் இவங்கள்ட்ட பேசி முடிச்சுக்கிட்டோம், டாக்டர் சர்டிஃபிகேட் என் பேருக்கு வரணும் அப்படின்னு சொன்னதால அங்கே போய் என்ன சொல்லிட்டோம், இது கேரளாவிலேருந்து வந்தது, அந்த ரிப்போர்ட்லாம் ட்ரெயினில் விட்டாச்சு. இல்ல இது சட்டப்படி நம்ம இது செய்யணும்னு அட்வைஸ் யாரு உங்ககிட்ட சொன்னது? யாருமே இதுதான் ப்ரொசீஜர் ஒரு குழந்தை? யாருமே சொல்லல மேடம், நானா எடுத்த இல்ல முடியும். இப்ப நீங்க சொன்னீங்களே எனக்கு படிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை, நானா எடுத்த முயற்சி மேடம். ஏன்னா இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, ஒரு குழந்தைக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் அலையிறாங்கல்ல, அதனால நானா முயற்சி பண்ணணும். சோ வக்கீல் யாருக்கிட்ட நீங்க பேசல? பேசல. பிரசவம் நடந்துச்சுல்ல, ம். அப்ப நீங்க இருந்தீங்களா? இருந்தோம், நீங்க பிரசவம் பாத்தீங்க? நாங்க தான் பார்த்தோம். நீங்க அங்க இருந்தீங்க? இருந்தோம். என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. சந்தோஷமா குழந்தை பிறந்த உடனே அவங்க தொடவே இல்லை, தூக்கவே இல்லை. 2 பேரும் குழந்தைய தொடவே இல்லை, தூக்கவே இல்லை. 3ஆம் நாள். எவ்வளவு நாள் இருந்துச்சு இந்த குழந்தை? 3 நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. சரி. தாய்ப்பால் கொடுத்தாங்களா? இல்ல, கொடுக்கல. அது யாரு கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க? டாக்டர் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்களா இல்ல அவங்களே முடிவு டாக்டருக்கு எடுத்தாங்களா? தெரியாது, டாக்டருக்கு அந்த முடிவு தெரியாது. நாங்க செஞ்சது டாக்டருக்கு தெரியாது. சரி. சோ அவங்களே முடிவு எடுத்தாங்க. அவங்களே தாய்ப்பால் கொடுக்க வேணாம்னு அவங்க தான் முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க தான் முடிவு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான். ஆமா. அந்த டைம்ல அந்த பொண்ணு கொஞ்சம் இமோஷனல் ஆகி இந்த இல்ல, குழந்தை எதுவுமே இல்ல, சந்தோஷமா தான் இருந்துச்சு. திரும்ப குழந்தைய கொடுக்கும்போது பிரசவ செலவு எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு நான் பார்த்துக்கிட்டேன் மேடம். எவ்வளவு ஆச்சு? ஒரு 18,000 இருக்கும். சரி. பார்த்துக்கிட்டேன். திரும்ப ஒரு இடையில அவர் எவ்வளோ பணம் தருவேன்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஒரு 50,000 தர முடியுங்க, அதுக்கு மேலே என்னால் தர முடியாது, அப்புறம் குழந்தைய வளர்க்குறது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரு இவ்வளோ பணம் கொடுன்னு அவங்க பேச கிடையாது. சோ இந்த குழந்தைய எப்போ நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? 2 மாசத்துக்கு அப்புறமா? இல்லை, 3ஆம் நாளே போயிட்டு. இல்ல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசம் தாய் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை, 3ஆம் நாளே தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது ஏன் வேணாம்னு நீங்க சொன்னீங்க? அவங்க கேரளாவுக்கு போறாங்க மேடம். சோ அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க வேணாம். ஆனா நீங்க சொல்லிருக்கலாம்ல? நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க சம்பாதிக்க போறேன்னு அவங்க சொல்றாங்க மேடம். அதனால அவங்க 3ஆம் சரி நாள் குழந்தைய கொடுத்து நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம் அவங்க கிளம்பிட்டாங்க. So, அந்த குழந்தை உங்களுக்கு கொடுக்கும்போது செல்லத்தோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நல்ல தெளிவா தான் இருந்துச்சு. ஒரு இமோஷன் இல்ல ஒரு அழுக இல்ல குழந்தைய பிரிஞ்சு நான் போறேன்னு அதெல்லாம் அழுகல, எதுவுமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் அழுகல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய ஒண்ணுகிட்ட நான் ஒப்படைக்கிறேன், என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கான்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. சரி. 7ஆம் மாசம் நீங்க சொன்னீங்களே சர்டிபிகேட்ல என் பேர்ல வரணும்னு சொல்லி, அதுக்கு ஒத்துட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. ஓகே என்ன சொன்னாங்க? அதுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்களா? இல்ல, அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்து டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை மறைச்சி என் பேரை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ரேஷன் கார்டில் பேர் ஏற்றிட்டோம் மேடம். திரும்ப அந்த பொண்ணு வந்து இடையில வரும் போவோம். சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் வீட்டில் விளக்கே ஏற்றலைன்னு சொல்லி அந்த குழந்தையும் தூக்கிட்டு 3ஆவது நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. 20 வருஷம் அப்பதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆமா, ஒரு குழந்தையும் தூக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டுக்காரர் இருந்தாரா? இங்க இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? அப்பதான் சந்தோஷப்பட்டோம், நமக்கு இன்னைக்குதான் கடவுளை விளக்கேற்றி வச்சிருக்கான். விளக்கு ஏத்துனீங்களா? அப்புறம் தான் நான் விளக்கு ஏத்தினேன். என் பிள்ளைக்கு புண்ணியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சொந்தக்காரங்களா என்ன சொன்னாங்க? சொந்தக்காரங்கள்ட்ட தான் மேடம், இந்த பொண்ணு வந்து ரகசியமா இருக்கணும், வெளியில தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம். இந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி. அதனால நான் என்ன மேடம் சொன்னா, ஊர்ல வந்து இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. ஊர் வாய மூடுறதுக்கு. கண்டிப்பா. ஏன்னா 20 வருஷம் ஒரு குழந்தை இல்லாம திடீர்னு வீட்டுல ஒரு குழந்தை வருதுன்னா எல்லாருமே கேட்பாங்க. அதுக்காக நான் சொன்னேன் மேடம், இது வாடகை தாய் மூலமா ரெடி பண்ணி கொண்டுகிட்டு வந்தேன். 5 லட்சம் செலவு ஆயிடுச்சு, 5-6 லட்சம் செலவாயிடுச்சு அப்படின்னு இப்படிதான் மேடம் சொன்னேன். நான் உங்க சின்னம்மா ஒண்ணு அங்க இருக்குங்க மேடம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அது பொல்லாத ராட்சதி. அதுக்கும் எனக்கு சண்டை ஆயிடுச்சு மேடம். அப்போ தான் இது குழந்தைய விஷயத்தை பொறுத்து பேசி
நீ யாருக்கிட்ட குழந்தை வாங்கியிருக்கன்னு எனக்கு தெரிய முடியும், அந்த குழந்தைய உங்ககிட்ட வந்து நான் பிடிங்கி காட்டலன்னா பாருடி அப்படின்னு சரி, ஸோ உங்க சண்டையில ஈர்த்து விட்டுட்டாங்க மேடம். அது வரைக்கும் ஊர்ல யாருக்கும் தெரியாத மேடம். என்ன கேட்கறவங்கள்ட்ட இப்படிதான் நான் சொல்லி வச்சேனே தவிர செல்லத்து மூலமா தான் வாடகை தாய் மூலமா ரெடி பண்ணி செல்லத்துக்கு தான் 5 லட்சம் கொடுத்தோம் இப்படி சொல்லவே இல்லைங்க. நீங்க நான் நான் பக்கம் ஃபோன் நம்பர் கூட எழுதிட்டு வந்திருக்கேன், நீங்க ஃபோன் பண்ணி கூட கேளுங்க மேடம். இந்த குழந்தை உங்க கூட எவ்வளவு நாள் இருந்துச்சு? 1.5 வருஷமா என் கூட தான் மேடம் இருக்கு. இப்போ உங்க கூட தான் இருக்கு? எங்க கூட தான் இருக்கு. எப்படி? ஆண் பையன், என்ன பேரு? தினேஷ். தினேஷ். எப்படி குட்டி? சூட்டியா இருப்பான். குட்டியா இருப்பானா? சூட்டியா இருப்பான், என்னை விட்டு பிரிய மாட்டான். என்னை யாராவது அடிச்சு அழுவான். அப்படியா? ஆமா, என்னை அடிச்சு யாராவது அடிச்சு அழுவான். சரி, உங்க வீட்டுக்காரர் துபாய் போயிட்டாரா இல்ல இங்கதான் இருக்காரு? துபாய் போயிட்டாரு. 5 மாசம் குழந்தை விட்டுட்டு போகல. அவர் உங்க வீட்டுக்காரருக்கும் குழந்தைக்கு எப்படிமா ரிலேஷன்? குழந்தை பாசமா இருப்பாரு. பாசமா இருப்பாரு. பாசமா இருப்பாரு. அவர் அந்த குழந்தை அவர் போற அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமான ஜுரம். அக்கமங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு போறாரு, என் பிள்ளை பத்திரமா பாத்துக்குங்க, என் அம்மாவோட பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போனாரு. குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கா? அதான் டாக்டர் சர்டிபிகேட் நான் தான் மேடம் வாங்கி வச்சு. இல்ல பர்த் சர்டிபிகேட் அதான் டாக்டர் கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்க? வாங்கினேன். அதுல அப்பா அம்மா பேரு உங்களுக்கு தான்? எங்களுக்கு தான். சரி, ரேஷன் கார்டுல பேர் இருக்கா? அவ ஏத்திட்டேன் மேடம். ஏத்திட்டீங்க? ஏத்திட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு? அது எல்லாம் ஏத்திருக்கேன் மேடம், ஒரு வருஷத்துக்குள்ள ஏத்திட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு? எல்லாமே வக்கீல மட்டும் வச்சு நான் எழுதுவாங்க, அதாலும் வேணாம் இப்ப எங்க பிரச்சனை பண்றாங்க. 1.5 வருஷம் எந்த பிரச்சனையும் பண்ணல அந்த சின்னம்மா, ஏன் இப்போ திடீர்னு அந்த பிரச்சனை அது வந்து? எனக்கு அதுக்கு ஒரு யதார்த்தமா ஒரு சண்டை நடந்ததுல அது மாதிரி சொல்லிடுச்சு. செல்வம், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க, நம்ம பேசுவோம். உங்க வீட்ல இருந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா? ஆமா மேடம். யார் செஞ்சாங்க? இந்த பொண்ணு கேரளா இருந்து வந்ததுங்க மேடம். இந்த பொண்ணை போய் சண்டை அன்னைக்கு பிடின்னு பிடிக்கிறாங்க. நானும் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், வீட்டுல படுத்திருக்கேன். நீ எப்படி குழந்தை கொடுத்த? 5 லட்சம் கொடுத்தோன்னு சொல்றாடி அப்படின்னு யாரு சொன்னாங்க? இவங்க சின்னம்மா போய் கேக்குதுங்க மேடம். கேக்குறாங்க இவங்கள்ட்ட, உண்மை அது? வந்து என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு போய் பிள்ளை நீ வாங்குறியா நடி, பிள்ளை போய் தூக்கிட்டு வாடி, எப்படி பிள்ளை கொடுத்த, எப்படி பிள்ளை கொடுத்த, 10 லட்சம் கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை கொடுக்கலாமாடி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எதுவும் பேசல, இது வரலன்னு தான் இவங்க சின்னம்மா என்ன பண்றாங்க, உங்க மாமியால நீ வா என் பேர பிள்ளைய கூட நீ வாங்கு, என்ன பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இவங்க கதவை திறக்க வந்தாங்க மேடம். நான் கேட்டுலாம் பூட்டல, எனக்கு ஒரு பயம், என் பிள்ளை என் கையை விட்டு போயிடும், என் பிள்ளைய தூக்கிட்டு நான் ஓடிட்டேன். என் பிள்ளை வந்து தூக்குனீங்கன்னா ஓடுனீங்க? சீமனை குளிச்சுட்டு செத்துருன்னு நான் ஊர் தலையிட்டு போயிட்டேன் மேடம். ப்ரெசெண்டாக இருக்கிறாங்களா மேடம், அவங்கள்ட்ட போயிட்டேன். அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என் குழந்தைய பிடுங்க வராங்க, என் குழந்தைய தூக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார். என்ன சாந்தின்னு சொன்னார், இந்த மாதிரி சொன்னார். திரும்ப அவங்கள ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு 2 பேரும் கேட்டாங்க, எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? யாரு? ஊர் தலைவர், கவுன்சிலர், பிரசிடண்ட் 2 பேருமே அவங்க கவுன்சிலரும் பிரசிடண்ட் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தோம், அவங்க குழந்தை இல்லைன்னு கேட்டாங்க, நாங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தோம், நீங்கள் சருத்து எழுதுங்க, நாங்கள் கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னாங்க மேடம். கேளுங்க மேடம். சொல்ல மேடம், சொன்னாங்க. சொல்ல மேடம், இந்த வார்த்தை நான் சொல்ல இல்ல கிடையாது மேடம், நான் சொல்ல கிடையாது மேடம். பொண்ணு இப்ப போய் சொல்லுங்க மேடம். சொல்ல மேடம், இவங்க போய் சொல்றாங்க மேடம். இவ போனது மறுநாள் என்ன பண்றாங்க மேடம், இவங்க நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து கையெழுத்து போடக்கூடாது, 15 லட்சம் கொடுத்தா தான் நீ கையெழுத்து போடுன்னு சொல்லு அப்படின்னு இப்படி இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மேடம். பாலகிருஷ்ணன், ஆமாம் மேடம். எப்படி சார் ஒத்துட்டீங்க? நான் ஒத்துக்கல மேடம் ஃபர்ஸ்ட்ல. சரி, முதல் டைம் அவங்க சொன்னப்போ நீங்க ஒத்துக்கல? ஆமாம். ஏன் ஒத்துக்கல? அது கொடுத்த பிற்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் பிரச்சனை தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். சரி, இருந்தா போது பைரவிக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னேன். தெளிவா இருந்தீங்க அதுல? ஆமா. வேணாம் எதுக்கு? எப்போ உங்க மனசு மாறிடுச்சு? அப்புறம் இவங்க தான் மேடம் சொன்னது, என்ன சொன்னாங்க? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது முடிவு பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஏங்க வைஃப் தானீங்க, நீங்க ஹஸ்பண்ட் தானீங்க. இருந்தாலும் நம்ம சொன்ன பேச்சு கேட்கறது இல்லைல்ல. யாரு ஒரு கேட்க மாட்டாளா? ஏன் கேட்க மாட்டாங்க? எதா இருந்தாலும் அவர் முடிவு தான் பண்றது மேடம். குழந்தைங்க இருக்கட்டும் அப்படின்னு நீங்க தெளிவா சொன்னீங்க. ஆமா, இருக்கட்டும். நம்ம குழந்தைன்னு தெரிஞ்சு போன பிறகு நம்ம பார்க்கலாம், உரிமை. அவங்களும் சொன்னாங்க, சாந்தியும் சொன்னாங்க, சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பாருங்க போங்க, உங்கள் பிள்ளை தான், தெரிஞ்சா பரவாயில்ல, நான் குழந்தை இல்லாமல் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய நான் வளர்க்குறேன், நீங்கள் வந்து பாருங்க. இந்த அட்வைஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் மனைவி? வேணாம், இங்கே வர வேணாம், அந்த குழந்தை சந்தோஷமாக தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு, வாழ்ந்துக்கிட்டோம். சரி, இந்த 9 மாசத்துல இவங்க அதாவது கர்ப்பமா இருந்தாங்களே, இந்த 9 மாசத்துல உங்க மனைவியோட மனசு எப்போது மாறிடுச்சா? இல்ல, மாறல மேடம். முடிவாதான் இருந்தாங்க. சோ 7வது மாசத்துல 8வது மாசத்துல குழந்தை 8, 9 மாசம் ரொம்ப சைக்காலஜிக்கலா பிசிக்கலாவும் பல விஷயங்கள் சேஞ்சஸ் வரும்.
நம்ம வாழ்க்கையில. ஆமாம் மேடம். அந்த டைம்ல உங்க மனைவி எப்போதும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை வேணாங்க? இதுவரையிலும் கிடையாது மேடம். நான் சொன்னேன் இப்போ மேடம், வந்து இவர் மேடம் கிடையாதுங்கிறாரு மேடம். நான் வந்து சர்டிஃபிகேட் அவங்க பேர்ல கேட்குறாங்க, வேண்டாம் நம்ம குழந்தை நம்மளே வச்சுக்கும் அப்படின்னு இப்ப அப்படின்னு- சொன்னீங்க 7வது மாசத்துலயா? இல்லை மேடம், 9வது மாசத்துல. அது ஞாபகம் இல்லை மேடம். சொல்லியிருக்கலாம், எனக்கு 9வது ஞாபகம் இல்லை மாசத்துல மேடம். எங்க சார் சார் இல்லை இல்லைங்க இது மேடம். பாருங்க பாலகிருஷ்ணா, உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நான் ட்ரை அவங்க பண்ணிட்டு இருக்கேன். 3000 எங்க முயற்சி அதுதான். மேடம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை மேடம், அது ஒரு எப்படி சார் உங்க குழந்தை இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் உங்க மனைவி சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படி இல்லை, சார்? ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறது இல்லை நான் மேடம். வந்து மேடம் ஒரு சில விஷயம் இல்லைங்க அது. அப்ப மறந்துடுவேன் மேடம். 3000 ரூபா செலவாயிருக்குமாம்மா, நீ அதை கொடுத்துட்டு அவங்க காசை கொடுத்துட்டு நான் பைசா கொடுத்து விட்டேன், கொடுத்துட்டு நீ வந்துரு, நம்ம குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எங்க போகுது, பக்கத்துல தானே, அவனும் இல்ல புள்ளல. இவர் அப்படிதானே அப்பப்போ எல்லா விஷயங்களும் மறந்து வந்து. சொல்லுவார் மேடம், நான் எப்ப உன்கிட்ட சொன்னேன்? இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சா? அவங்க சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சா? ஞாபகம் இல்லை மேடம். பாருங்க சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி வளர்த்த தாய் ஆமா அப்படிதான் ஒரு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியும். சொந்த தாய் உங்க பேர் இருக்காது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்ல கிடையாது சொன்னேங்க மேடம். மேடம், கிடையாதுங்க எனக்கு மேடம். எனக்கு கிடையாதுங்க சொந்தமாவே மேடம். வேணும் இல்ல. அப்படின்னாங்க. இவங்க முடியாது எந்த வேணாலும் நீங்க மேடம். சத்தியம் பண்ண சொல்லுங்க ஏன் மேடம், நான் பாலகிருஷ்ணா? சொல்றேன் மேடம். இவங்க இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கா? இல்லை எனக்கு தெரியாது மேடம். இந்த விஷயம் நான் உங்களுக்கு இது தெரியாது. இவங்க போன் குழந்தை பேசும்போது நான் பிறந்தது கிடையாது ஒரு மேடம். நிமிஷமா. குழந்தை பிறந்தது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இருக்கு எங்க மேடம். இருந்தீங்க? அதெல்லாம் குழந்தை பிறக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு பிரசவம் பண்ணும்போதெல்லாம் இருந்தால் குழந்தை கொடுக்கும்போதெல்லாம் அதெல்லாம் இருந்தேன் மேடம். சரி, குழந்தை பிறந்த உடனே உங்க மனசு எப்படி இருந்துச்சு? உங்ககிட்ட தான் நான் கேக்குறேன். இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் இது இல்லை மேடம். ஏங்க என்னங்க குழந்தை உங்க பிறந்தது குழந்தைங்க ஆமா. மனைவி உங்க குழந்தைய உங்க கையில கொடுக்கும் போது அந்த குழந்தைய விட்டு நீங்க வாழ்நாள் பூரா இந்த குழந்தை உங்க குழந்தை இல்ல. குழந்தை நான் தொடக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மறுத்தது நீங்க தான். ஆமா. சோ இந்த குழந்தைய சரி உங்க மனைவி சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க ஓகேன்னு சொன்னீங்க. ம். ஆனா அந்த குழந்தை உங்க கொடுக்கும்போது கையில எடுத்த உடனே உங்க மனசுல என்ன தோணுச்சு? யோசனை பண்ணி சொல்லுங்க. மறந்துருக்கீங்கன்னா யோசனை பண்ணி சொல்லுங்க. குழந்தைய தூக்கி நாங்க வச்சிருக்கல மேடம். குழந்தைய தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது தான் மேடம் என்ன தோணுச்சு? எனக்கு வந்து நம்ம குழந்தை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறோம், நாளைக்கு இது வந்து மற்ற ரகமாக ஆகக்கூடாது, மனசு கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா, அவ்வளோதான் மேடம். அப்ப அது சொன்னீங்களா செல்லத்திட்ட? நான் அது ஒன்றும் சொல்லல மேடம். ஏன் நீங்க ஏன் உங்க மனசை விட்டு உங்க மனைவி கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? அது அது எதுக்கு என்ன ஒரு மேடம்? பயமா? நமக்கு பழையம் இல்லை மேடம். இல்ல அவங்கதான் முடிவு எடுப்பாங்களா? நம்மள நல்லதோ கெட்டதோ வீட்டுல முடிவு எடுக்கிறது அவங்க தானே? அவங்க தான் மேடம். எல்லாமே செல்லம் தான் முடிவு எடுக்கிறாங்களா? இல்ல உங்க அந்த வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு எடை இருக்கா? உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். என் குழந்தை எனக்கு வேணும், இதை நம்பி நான் எனக்கு முழு இடத்துல குழந்தை கிடைக்கிற வாய்ப்பை நான் விட்டுட்டேங்க மேடம். என் பிள்ளைய விட்டு நான் இருக்க முடியாது. நான் பிள்ளை இல்லைன்னா எங்க இல்ல, வீட்டுக்காரங்க நம்பிக்கைன்னு மேடம் சாந்தி கம்முனு நம்பிக்கைன்னு சொன்னாங்கல்ல மேடம், நாங்களும் நம்பிக்கையாக தான் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தோம். இது வந்து ஊர்ல இப்ப என்ன பிரச்சனை சார் நம்பிக்கை கெட்டு போயிடுச்சு? ஒண்ணு கெட்டு போல. பின்ன என்ன சார் இப்ப 2 பேரும் புடிவாதம் பண்ணி அந்த புள்ளையோட நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு புள்ள வேணும், எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, குழந்தை யாருகிட்ட இருக்கணும்? குழந்தை நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க மேடம். குழந்தை ஒரு சென்சிபிளா, ம். நீங்க குழந்தையோட அப்பா ஆ. தெளிவா வாழ்க்கையில முதல் தடவை உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, தெளிவா பேசுங்க. இத்தனை வருஷமா 12 வருஷமா குழந்தை இல்லாத 10 வருஷமா 12 தாய்ப்பால் வருஷம் கூட கறியில. நீங்க கொடுக்க அப்பப்போ அவரை முறைக்காத எங்க செல்லம். நான் மறைக்கல மேடம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் ஏதாவது சொல்ல வரும்போது டக்குன்னு அப்படி பாக்குறீங்க. ஏன் அது கரெக்டான முடிவா பேசணும். நீ எதுக்கு குட்டியா குழப்புற? உங்களை கூட்டிட்டு கிளம்பினாங்களா, அது அதே தப்பான முடிவுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க தெளிவா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இந்த குழந்தை யாருகிட்ட வளரணும்? நீங்களே முடிவு பண்ணி சொல்லிடுங்க மேடம். பாலகிருஷ்ணா, ஆ. வாழ்க்கையில சில நேரத்துல தான் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மேடம் குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்றது பெரிய திடீர் ரெஸ்பான்சிபிலிட்டி. திடீர்னு முடிவு உண்மை. எடுக்கிறாரு மேடம். உண்மை நேர்மை ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இல்லை மேடம், நான் என்ன மேடம் சொல்றது? அப்புறம் நேத்து ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள்ட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் மேடம். சொன்னீங்கல்ல? சொன்னேன் மேடம். எனக்கு என் பொண்ணுக்கு யாரும் இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் எனக்கு பையன் வேணும் நான் மேடம். இதை நம்பி நான் 3 குழந்தை
குழந்தை எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ ஏன் இன்னைக்கு எடுக்கிற முடிவு அன்னைக்கு சொல்லல? எங்கிட்ட யாரும் பேசக்கூடாது. இன்னைக்கு எடுக்கிற முடிவு நீ அன்னைக்கு கரெக்டா சொல்லு. எனக்கு குழந்தை வேணும். வேணாம், நான் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நீ சொல்லிருக்கணும், நான் குழந்தை கொடுக்க முடியாது, நீ வேற இடத்துல எடுத்துக்கணுக்காக நீ சொல்லிருக்கணும். நீ அடிச்சு அன்னைக்கு சொல்லிருந்தா நான் வேற குழந்தை நான் எடுத்துருப்பேன். நான் அன்னைக்கு ஏன் கொடுக்கல? உன் பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கணும். எனக்கு என் குழந்தைக்கு சொல்லல, நீ சொல்லல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. என் பொண்ணுக்கு வேணும். என் புள்ள வேணும், எனக்கு என் புள்ள எடுக்க வேணும். மாட்டேன். நீ இன்னைக்கு எடுத்த முடிவு அன்னைக்கு கரெக்டா என் புள்ள எனக்கு வேணும். அதுக்கு நீ ஏதோ என்ன பேசி அவனை குழப்பிட்ட. அப்ப நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா எனக்கு கொடுத்து சந்தோஷம் காட்டி நீ வளப்பா, நீ வாங்கிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப மனதா அப்ப இவங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இவங்க வளர்த்தாங்களா? அப்ப நான் மட்டும் என்ன கீழே கிடந்த மேடம். நீ அப்படி நினைச்சா என்ன குழந்தை வந்து இப்ப கேட்க மாட்டியா? அந்த குழந்தை நான் கொடுமை பண்ணிருக்கேனா? அந்த குழந்தை நான் கொடுமை பண்ணிருக்கேனா? வயித்துல தானே 10 மாசம் வச்சுட்டு கல்லு மண்ணு அந்த பாசம் ஏமா அப்போ வரல? இப்ப பாசத்தை பத்தி ஒரு நிமிஷமா செல்லம், ஒரு நிமிஷம். அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்கிட்ட பதில் சொல்ல வேணாம். அவங்க மேல நானு நீங்க 2 பேரும் பேசுங்க. நீ எடுத்த முடிவு அன்னைக்கு வேணும். கீழே கடந்தா நான் ஒண்ணும் தூக்கி விடுக்கல. அந்த பெத்திருந்தா அந்த வலி வருத்தம் எல்லாத்துக்கும் செல்லம் செல்லம் எப்படி சொன்னா? ஓசல பிள்ளை பெத்தா நான் 5 லட்சம் கொட்டுனேன். அப்படி அந்த பெருசோ வலி உனக்கு தெரியும். அந்த வலி சொன்னால சொல்லுங்க மேடம். பாருங்க, சண்டை போடுறதுனால அந்த குழந்தை உங்க கையில வரப்போறது அவங்க கையில போறதுனா நமக்கு தீர்வு கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு உங்க குழந்தை ஏன் வேணும் தெளிவா சொல்லணும். எதுக்காக அந்த குழந்தை வேணும்? பின்னாடி யாரும் இல்ல மேடம். இது எனக்கு பின்காலத்துல நான் செத்து போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு யாரும் இல்ல. என் பொண்ணு அனாதையா ஆயிடும். ஏன் உங்க புருஷன் இருக்காரு? 2 பேருமே செத்து போயிடுறோம். அதுக்காக என்னமா செய்ய முடியும்? எனக்கு எங்க பையன் வேணும். பாருங்க, கரெக்டா கன்வின்ஸ் பண்ணுங்க. என் பொண்ணுக்காக வேணும். எவ்வளவு பேர் அப்பா அம்மா இல்லாம வாழ்ந்திருக்காங்க. கரெக்டா நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த குழந்தை ஏன் வேணும்னு சொல்லி. எனக்கு என் குழந்தை வேணும். ஏன் வேணும்னு சொல்லுங்க. விட முடியல மேடம். இப்ப நான் போகும்போது இது பாருமா, இது பாரு செல்லம், சும்மா என்ன இங்க விளையாட்டா? இவ்வளவு நாளா சொல்லிருக்கேன் நீ. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். ரொம்ப கிளியரா கேளுங்க. 9 மாசம் நீங்க முடிவு எடுத்தீங்க. புருஷன் சொன்னாரு, கேக்கல கேக்கல. புருஷன்கிட்ட இது குழந்தை பொம்மை இல்ல. 6 மாசம் நீ வச்சுக்கோ, 6 மாசம் நான் வச்சுக்கணும்னு சொல்லி. இது பாசம், புரிஞ்சுதா? இது குழந்தைதான் உங்களுக்கு வேணான்னு சொல்லி கலைக்க போனீங்க. அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? 9 மாசம் குழந்தை உங்க கருவில இருந்துச்சு. அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? அது குழந்தை கொடுத்தீங்க, அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? இவங்க எல்லாம் பாசம் போன பாசம் இப்ப சடனா எப்படிமா வந்துச்சு? நீங்க எவ்வளவு தூரம் அறிஞ்சு வர போறீங்க? 1.5 வருஷமா அந்த குழந்தை உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு. லீகலா நீங்க படிக்கல நீங்க சொன்னீங்க. சின்ன தப்பு தான் செஞ்சீங்க. என்ன, ஒரு லாயர் கிட்ட, ஒரு வக்கீல் கிட்ட போய் இதெல்லாம் எழுதி வாங்கல. சின்ன தவறு தான், பெரிய தவறு இல்ல. ஆனா அந்த சின்ன தவறு இன்னைக்கு பெரிய அளவுல கொண்டு வந்து நின்னுது. பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. நான் குழந்தை இல்லாம தான் 20 வருஷமா வேங்கி கிடந்தேன். நான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது நீ உன்னை நம்பி நான் இருந்து விட்டுட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குங்களா மேடம்? 45 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு நோம்புல எடுக்குன்னா கூட எனக்கு குழந்தை கிடைக்குங்களா மேடம்? நீங்களே சொல்லுங்க மேடம். நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க மேடம் இவங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். அப்ப என்ன ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க இவங்க. இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அம்மா வடிச்ச கண்ணீரில் 1% நீங்க வடிக்கலைங்க, 2 பேரும். அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு உண்மை என்னன்னு சொல்லி. புரிஞ்சதா? இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நன்றி. கிளம்புங்க. நான் பேசியாச்சுமா, இவ்வளவுதான் பேச முடியும். கிளம்புங்க. வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி.